Hey all, welcome back to my channel Joe's Creation. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கான ப்ளவுஸ் மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் சென்னை. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மார்க்கிங் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க் பண்ணுறதுக்காக சில்க் காட்டன் மெட்டீரியல்லேருந்து ப்ளைன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எப்படி மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் நெக்குக்கு நான் இந்த சைடு வந்துட்டு ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த ப்ளவுஸ் வந்து அங்கே வச்சு காட்டியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிற ப்ளேஸில் வந்துட்டு ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக் ஹுக் இருக்குது, ஆனால் இப்போ வரைய போகிறதுல வந்துட்டு பேக் ஹுக் வைக்கல. ஸோ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் ப்ளேஸஸில் ஸ்லீவ்ஸும் ஃப்ரண்ட் நெக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம். எப்பயுமே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து கீழே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும் போது ஃபர்தராக நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுறப்ப அந்த கிளாத் வந்துட்டு யூஸாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மார்க்கிங்க்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேப்பர் கட்டிங்கில் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம வந்து ட்ரா பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறது மட்டும்தான். நான் வந்து ப்ளவுஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த லைன் போட்டதுக்கு மேலே அந்த ப்ளவுஸை வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் போது தான் நம்ம ஆரி ஒர்க் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஸோ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ளவுஸ் வாங்குறதா இருந்தாலும் அவங்களோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் கரெக்டாக கொடுக்க சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது ஷோல்டர்லேருந்து ஃபுல் ப்ளவுஸ் லென்த் வந்து எடுக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு 14 இன்ச் இருந்தது. நான் இந்த மாதிரி நோட்டில் வந்து நோட் பண்ணிக்குவேன். ஸோ ப்ளவுஸோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்குது. அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே ப்ளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 இன்ச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட லென்த். ஸோ ஷோல்டர்லேருந்து பேக் நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 இன்ச் இருக்குது. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்போட வித் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 6 இன்ச் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் யூ2 பாடி லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச் இருக்குது. ஸோ ஷோல்டருக்கு அப்புறமேட்டு அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இதெல்லாமே நோட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நெக்கில் இருந்து ப்ளவுஸோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 இன்ச். ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ ப்ளவுஸை வந்துட்டு ஃபிட்டாக இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு ஷோல்டர் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யூனெக் வந்து எங்கே முடியுதோ அங்கேயும் வந்துட்டு ஒரு டாட் வச்சுக்கணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 3 டாட் வந்து கிடைக்கும் அப்படி பண்ணும்போது. ஸோ ப்ளவுஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி 3 டாட் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 டாட்டை ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒரு லைன் போட்டோம்னா நமக்கு பா ஷேப் வந்து கிடைக்கும். நீங்கள் பா நெக் வைக்கிறதுனா நமக்கு இதுதான் மெஷர்மெண்ட். ஆனால் நம்ம யூ ஷேப்க்கு வந்துட்டு இதுலேருந்தே யூ ஷேப் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து 2 இன்ச் சொல்லியிருந்தனால 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து கரெக்டாக அந்த ஷோல்டர் கிட்ட வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அந்த கீழே வந்துட்டு ட்ரா பண்ண லைனில் கரெக்டாக மீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வந்து வச்சதுக்கப்புறமா டாட்ஸ் மட்டும் வச்சாலே போதும். அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணும் போதே நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைச்சிரும், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ ஆம்கோல்லாம் வந்துட்டு இதிலே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதை ஃபுல்லாக லைன் போட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு பேக் சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷேப் வந்துட்டு வைக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பா ஷேப் வந்துட்டு 6 இன்ச் இருக்குது. யூ ஷேப்க்கு எனக்கு 5.5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ ரெண்டு சைடுமே 1/4 இன்ச் வந்துட்டு நான் குறைச்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு யூ ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாகவே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேக் நெக்கில் பா ஷேப் லைன் போட்டதுக்கப்புறமா யூ நெக் கொண்டுட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த யூ நெக்கில் எனக்கு 2 சைட் கர்வுமே கரெக்டாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் மார்க்கிங் பார்க்கலாம். ஸோ இதையுமே வந்துட்டு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 9 இன்ச் இருக்குது. அதாவது இங்கேருந்து ஃபுல் லென்த் வந்துட்டு 9 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட வித்து, அதாவது கீழே வந்து அகலம் வந்துட்டு எனக்கு 10 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ஆம்கோல்லேருந்து சென்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆம்கோல்லேருந்து சென்டர் பார்த்திங்கன்னா எனக்கு 6.5 இன்ச் இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு மார்க்கிங் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பேக் நெக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு லைன் போட்டோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு சென்டர் வந்து பிரிச்சுக்கலாம். சென்டர் பார்த்திங்கன்னா நான் 5 இன்ச் எடுத்திருக்கேன். டோட்டலாக 10, ஸோ 5 இன்ச் எடுத்திருக்கேன். அப்போ அந்த சென்டர்லேயே வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி சென்டர் வச்சுட்டு அதுலேயும் இந்த மாதிரி டாட்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாட்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆம்கோல்லேருந்து எல்லாமே. ஸோ ப்ளவுஸோட சென்டரும் நம்ம வச்ச சென்டரும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ அந்த சைட் திருப்பினீங்கன்னா அதுக்கும் நம்ம 3 டாட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டாட்ஸை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது கீழே 10 அண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 9, இந்த சைடும் வந்துட்டு 6.5க்கு நமக்கு கரெக்டாக இருந்துச்சு. 6.5ங்கும் போது டோட்டலாக 13 வரும். அது கரெக்டாக இருந்துச்சு மெஷர்மெண்ட். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து ரைட் ஸ்லீவ். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே லெஃப்ட் ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மெத்தட் தான். ஸோ லெஃப்ட் ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு காட்டுற பாருங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் லெஃப்ட் ஸ்லீவ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க் பண்ணும்போது இந்த கர்வ் ரெண்டுமே ஒரே சைட் தான் வரும். நீங்கள் பக்கத்தில் ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து கர்வ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருந்துச்சு கீழே, இந்த சைட் 3 இருந்துச்சு. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து பிரின்சஸ் கட்டிங். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்னால் இன்னும் நீங்கள் கார்னரில் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க்குக்கு நான் இப்படி தான் மார்க் பண்ணுவேன். நீங்கள் பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். இல்லை ப்ளவுஸ் வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நோட்டில் மெஷர்மெண்ட் எழுதி வைக்கும் போது நமக்கு ஆரி ஒர்க் பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது டவுட்னா கூட நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் ப்ளவுஸை வந்துட்டு மெஷர் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.